Okay, the next program title is example for struct user defined data type. ஸோ ஸ்ட்ரக்ட்டுங்கிற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். இதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த அலையஸ் ஆஃப் வாட் இஸ் அலைஸ் தி நேம் ஆஃப் டைட்டில், டைட்டிலோட இன்னொரு பேர் என்ன. எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரக்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வித் அண்ட் வித்தவுட் டைப் டெஃப் ஃபீச்சர். டைப் டெஃப் ஃபீச்சரை பயன்படுத்தியும் பயன்படுத்தாமையும் எப்படி ஸ்ட்ரக்ட்ன்ற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அந்த டைட்டிலோட மீனிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைட்டில் ஆக்சுவலி செகண்ட் டைட்டில் அலையஸ் நேம் இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியபிள் அண்ட் டேக் நேம்ஸ். வேரியபிள் நேமுக்கும் டேக் நேமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் செகண்ட் அலையஸ் ஆஃப் டைட்டில். செகண்ட் டைட்டில் அலையஸ் இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியபிள் அண்ட் டேக் நேம்ஸ். வேரியபிளுக்கும் டேக் நேமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றது தான் செகண்ட் டைட்டில் அலையஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிசர்வ் வேர்ட் இன் சி லாங்குவேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சார் பார்த்தோம், ப்ரோக்ராம் நம்பர் 1ல இருந்து ப்ரோக்ராம் நம்பர் 4 வரைக்கும் enum enum is also one of the reserved word ன்னு பார்த்தோம். So now here see struct struct is also one of the reserved word in C language. So இந்த மாதிரி எத்தனை reserved words are இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 reserved words are used in C language. So struct is also one of the reserved word. Next என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னீங்கன்னா struct stands for structure. structக்கு என்ன full formனா structure அப்படின்னு இருக்காங்க. Structure has set of data types variable or structure has collection of data type variables. இதுக்கு என்ன மீனிங்னா each structure can develop multiple variables under single name. ஒரு நேமுக்குள்ளார நம்மளால மல்டிபிள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண முடியும். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா ஸ்ட்ரக்சர் கேன் contain different data type variables. ஸ்ட்ரக்சருக்குள்ளார நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் நேம் எப்படி சார் இப்போ ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் கேன் கண்டைன் ஆர் மேனிப்புலேட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் அண்டர் ஒன் நேம். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளார இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸை ஒரே நேம்குள்ளார நம்மளால் கொண்டு வந்து வைக்க முடியும். இதை வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஃபைண்ட். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இது ஒரே நிமிஷம். இதில் வந்து நான் இது திரும்ப புரியலைன்னா திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்டர். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஸ் செட் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்காங்க. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா now we are entering into the example. இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளார வாங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா here I develop one structure. that structure name is underscore address 1. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்னன்னா அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1 அப்படிங்கிறது அதோட நேம். ஹியர் ஐ டெவலப் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன்சைட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்கோப். ஹியர் ஐ டெவலப் மல்டிபிள் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் இன்சைட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ சார் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க, ஹியர் ஐ டிக்ளேர்ட் இன்ட் வேரியபிள், ஹியர் ஐ டிக்ளேர்ட் array of character variable, here I declared array of character variable, here also I declared array of character of array variable, here also declared character of array variable. So here I declared 4 array of character variables and then finally I created one long data type variable. So this structure handle 3 different data type variables. 3 விதமான டேட்டா டைப் வேரியபிள்ஸை இந்த ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன அப்படின்னீங்கன்னா the structure name is underscore address 1, but this structure handle different data type variables. That different data types are int, char and long. So the structure handle different data types means int, char, long.
how many variables, how many structure elements, then here handle 6 number of structure elements. For example, first structure element is door number, second structure element is second structure element name is street, third structure element name is city, fourth structure element name is state, fifth structure element name is country, sixth structure element name is pin code. So here I developed 6 structure elements inside of underscore and address one structure. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார நான் வந்து ஒரு 6 ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸையும் தான் நம்ம ஒவ்வொரு வேரியபிள் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து we are now little bit about structure has set of data type variables. ஒரு செட் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள்ஸை அது வச்சிருக்கணும். ஆனால் ஒரு டேட்டா டைப்புக்கும் another டேட்டா டைப் வேரியபிளுக்கும் ரிலேஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் தட் இஸ் கால்ட் செட் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள். சார் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நேம் பாருங்க, அட்ரஸ்ன்னு இருக்குது. ஆனால் இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது பாருங்க, அதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு ஒரு ரிலேட்டடான வேரியபிள்ஸாக இருக்குது. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி அண்ட் பின்கோட். ஸோ தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் இண்டிகேட் ஒன் என்டிட்டி நேம். இந்த வேரியபிள் எல்லாம் ஒரு என்டிட்டி நேமை தான் குறிக்குது. அந்த என்டிட்டி நேம் என்னன்னா அண்டர்ஸ்கோர் அட்ரஸ். நம்மளுக்கு அட்ரஸ் அப்படிங்கிறதுல இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செட் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள்ஸ். ஸ்ட்ரக்சர் இது இப்படி சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் ஆஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் டு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஃபைண்ட் சைஸ் ஆஃப் பில்ட்-இன் ஆர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் சைஸ். ஒரு பில்ட்-இன் டேட்டா டைப்போட சைஸையோ அல்லது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸையோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணீங்கன்னா we should depending on size of operator. இப்போ எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப்போட சைஸ் என்ன, லாங் டேட்டா டைப்போட சைஸ் என்ன, எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப் சைஸ் என்ன, டபுள் டேட்டா டைப் சைஸ் என்ன, கேர் டேட்டா டைப் சைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் பில்ட்-இன் டேட்டா டைப். சார் எனக்கு இந்த பில்ட்-இன் டேட்டா டைப்பில் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க இருக்குது. பில்ட்-இன் டேட்டா டைப் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கேர், இன்ட், லாங், ஃப்ளோட் அண்ட் டபுள். ஸோ தீஸ் ஆர் பில்ட்-இன் டேட்டா டைப் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரக்ட், யூனியன் அண்ட் ஈனம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ இப்போ நம்ம அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. So we can find built-in data type size or user defined data type size also by size of operator. So ஒரு built-in data type ஓட சைஸையோ இல்லை user defined data type ஓட சைஸையோ நம்ம size of operator பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்க, size of operator find size of built-in or user defined data type variable size also. சார் முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்காங்க, சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஃபைண்ட் சைஸ் ஆஃப் பில்ட்-இன் ஆர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் சைஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, நம்ம இப்போ இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுங்க. எக்ஸாம்பிள்னு போட்டுட்டு சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட் இப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து பில்ட்-இன் டேட்டா டைப் சைஸ். ஹியர் ட்ரை டு ஃபைண்ட் built-in data type size. இப்போ